பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரத் மாதா என்று சொல்லக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் தொடர்ந்து சிதைக்கப்படும் பாரத மாதாவின் பெண்ணுறுப்பு. நாங்கள் அகோரிகள் காளியின் அவதாரம் என்று கூறிக்கொண்டு பிணத்தோடு உடலுறவு கொள்வோம், இது அகோரிகளின் சடங்கு என்று இவன் பதிவு செய்கிறான். அடுத்த நாளே வாரணாசி அருகே உள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 7 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை உயிரோடு பலாத்காரம் செய்கிறார்கள். எத்தனை வழிகளை தாங்கும் அந்த பெண்ணுறுப்பு! உயிரோடு இருக்கும் போதும் கூட்டு பாலியல் வல்லுறவு, அவள் இறந்த பிறகும் சடங்கு என்ற பெயரில் அதே கூட்டு பாலியல் வல்லுறவு. செத்த பிறகும் சிதைக்கப்படும் அந்த பெண் உறுப்பு என்ன பாவம் செய்தது? நம்மையெல்லாம் பெற்றெடுத்த அந்த பிறப்புறுப்பு. பிரேசில் நாட்டில் பிறந்த பெர்னாண்டா என்று பெயரிடப்பட்ட பூமா தேவி இந்த பூமியை சுற்றி பார்க்க ஆசை கொள்கிறார். தான் சம்பாதித்த பணத்தில் விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிளை விலைக்கு வாங்கி இந்த பூமியை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசையில் மிகவும் சந்தோஷமாக அவள் பயணத்தை துவங்குகிறாள். 66 நாடுகள், 1,50,000 மைல்கள் கடந்து வந்திருக்கிறாள். எல்லா நாட்டிலும் ஆண்கள் இருந்தார்கள், யாரும் அவளை சீண்டியதில்லை. ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தாலிபான்கள் கூட அவர் வைத்திருக்கும் மோட்டார் சைக்கிளை வியந்து பார்த்தார்களே தவிர அவளை தொட்டுக்கூட பார்க்கவில்லை. இயற்கை வளம் கொஞ்சம் இந்திய நாட்டில் அவள் காலடி வைக்கிறாள், இயற்கையை ரசிக்க வேண்டும் என்ற ஆசையில். மூச்சுக்கு 300 தடவை பாரத் மாதா என்று சொல்லக்கூடிய இந்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு. இந்நாட்டின் மீது அவள் வைத்த நம்பிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடுகளின் நம்பிக்கையையும் கேள்விக்குறியாகும் வகையில் அடுத்த நாளே 7 பேர் கொண்ட கும்பலால் பலாத்காரத்திற்கு உள்ளாகிறாள். ஆடையே இல்லாமல் சுற்றித் திரியும் மனிதர்களுக்கு மத்தியிலும் இவள் பாதுகாப்பாகத்தான் இருந்தாள். ஆடை கலாச்சாரம் பற்றி பேசும் இந்த இந்திய தேசத்தில் பாதுகாப்பான உடை அணிந்துதான் வந்தாள். ஆனாலும் அவளது பெண்ணுறுப்பு சிதைக்கப்பட்டது. இங்கே நீங்கள் எதை சரி செய்ய போகிறீர்கள்? ஆடை உடுத்தினாலும் ஆடையே இல்லாமல் நிர்வாணமாக அவள் நின்றாலும் அவள் மனிதர்களை பெற்றெடுக்கும் தாய்க்குலத்தை சார்ந்தவள் இல்லையா? இங்கு நீங்கள் எதை சரி செய்ய போகிறீர்கள்? பெண்கள் உடுத்தும் ஆடையா, அல்லது கலாச்சாரம், சடங்கு, சம்பிரதாயம் என்று சொல்லிக்கொண்டு செத்த பிணத்தையும் வல்லுறவு செய்வோம் என்று சிரித்தபடியே வாக்குமூலம் கொடுக்கும் இது போன்ற கயவர்களையா? குறைவாக ஆடை அணிவதுதான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு காரணம் என்று சொல்லும் நீங்கள், உங்களை பெற்ற தாயின் ஆடையும் காற்றடித்து விலகும் நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் கலாச்சாரம், சடங்கு, சம்பிரதாயம் என்று நம்மையெல்லாம் பெற்றெடுத்த பிறப்புறுப்பை சிதைப்பீர்கள்? பாரத் மாதா கி. எனது அருமை தாய்க்குலமே, விழித்துக்கொள். நீ எந்த உடை அணிந்து வந்தாலும் உன்னுடைய பிறப்புறுப்பு எங்கே என்றுதான் தேடுவார்கள். உன்னுடைய பாதுகாப்பு நீ அணியும் ஆடையில் இல்லை. உடலை வலிமையாக்கு, உன்னை நீயே பாதுகாத்துக்கொள். யாரையும் சார்ந்து வாழாதே, சடங்கு சம்பிரதாயத்தில் சிக்கி சீரழிந்து போகாதே. இந்த ஆணாதிக்கவாதிகளால் உருவாக்கப்பட்ட தடைகளை தாண்டி முன்னேறி வா என் தாய்க்குலமே.